ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த உலகில் இந்த நாளை போன்று ஒரு நாள் கிடையாது, அந்த இரவை போன்று ஒரு இரவு கிடையாது. அல்லாஹ்வினால் நமக்கு அருளப்பட்ட சிறப்பு மிக்க இரவு எது தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவாகும். அந்த இரவில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு பன்மடங்கு நன்மை கிடைக்கும். நிச்சயமாக குர்ஆன் ஆகியதனை நாம் லைலத்துல் கத்ர் இரவன்றே இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ர் என்றால் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இது 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இந்த இரவில் தான் வானவர்களும் ஜிப்ரீல் ஆகிய பரிசுத்த ஆவியும் அல்லாஹ்வின் அனுமதியை பெற்று ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் இறங்குவார்கள். ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த இரவானது சாந்தியான இரவாகும். அவ்விரவானது விடியற்காலை புலரும் வரை இருக்கும். இந்த இரவில் தான் மனிதர்களுடைய விதி எழுதப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு காண்பிக்கப்பட்டது, பிறகு மறக்கடிக்கப்பட்டது என்று கூறினார்கள். எந்த நாள் எந்த இரவு என்று வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ரமலானில் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்பது நபி மொழியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்தினரை ரமலானில் கடைசி 10 விழித்திருக்க செய்வார்கள். நன்மையை எதிர்பார்த்து யார் லைலத்துல் கத்ர் இரவன்று நின்று வணங்குவாரோ அவருடைய முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள். 1000 மாதங்கள் வாழ்வோமா என்பதே கேள்விக்குறி. ஆனால் நாம் லைலத்துல் கத்ர் இரவன்று செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் தஆலா 1000 மாதங்களுடைய நன்மைகளை நமக்கு அள்ளி வழங்குவான். எனவே இந்த சிறப்பான லைலத்துல் கத்ரில் அதிகமாக குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தர்மம் செய்வது, பிறருக்கு உதவி செய்வது போன்ற நன்மையான செயல்களை செய்து இம்மை மறுமையின் நன்மையை நாம் அடைய அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வானாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் லைலத்துல் கத்ர் எது என்று அறிந்தால் அப்பொழுது நான் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. இதன் பொருள், அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பது பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிக்கும் வரை இத்திகாஃப் இருந்து வந்தார்கள். இத்திகாஃப் இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும்? என்னவென்றால், எவரொருவர் பள்ளிவாசலில் இத்திகாஃப் இருப்பாரோ அவருக்கும் நரகத்திற்கும் 3 பெரிய அகழிகள் தோன்றும். அவர் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து விடுவார். எவர் ஒருவர் பள்ளிவாசலில் இத்திகாஃப் இருப்பாரோ அவருக்கு 2 ஹஜ் 2 உம்ரா செய்த நன்மையாகும். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.